ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்க் நிஃப்டியில் 59,400 கால் அண்ட் புட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியில் 59,400 வந்து 260 ஸ்டார்ட் ஆகி 320 கிராஸ் ஆகிட்டு இருக்குது. புட் சைடில் ஒரு நல்ல டவுனில் போயிட்டு இருக்குது. அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 2 நாளாக ஒரே இடத்துல நின்று இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகைன் நல்ல மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா 2 நாளாக ஒரே இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதால் இன்றைக்கி மூமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேலே போகிறதுக்கு. ஸோ கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க எப்படி போகுதுன்னு. இதுதான் அதோட லெவல். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்கும் போது ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அகைன் இந்த 258 டச் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுக்க செக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதால அப் சைடில் மேக்ஸிமம் இது வர்றதுக்கு முன்னாடியே இங்கேயே ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகிறதான் சான்சஸ் அதிகம் இருக்குது. புட் சைடில் மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இந்த ட்ரெண்ட் லைனில் ரிவைஸ் எதுனா வந்ததுன்னா புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வரையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதே போல் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்ஸுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குது. 2 நாளாக அந்த ஸ்ட்ரகிளில் இருந்தது. இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புட் சைடில் வேண்டாம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸுன்றதால நாளைக்கு ஹாலிடே. ஸோ இன்றைக்கி மூமெண்ட்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப்.